பேக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி விலாக். ஏன்னா இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே எங்கள் காலேஜ். இன்றைக்கி காலேஜ் போகிறோம், இன்றைக்கி எக்ஸாம், அதுக்கான லாஸ்ட் டே. எல்லாத்தையும் லாஸ்ட் நான் இன்றைக்கி தான் பார்ப்பேன். எல்லாத்தையும் எப்போ பார்க்குறோமோ அதாட்டு ஒரு குட்டி விலாக் அப்புறம். இப்போ வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்கேன் பஸ்ஸுக்கு. பஸ்ஸு வரலையா, அதனால தான் ட்ராவல்ஸில் போனோம். பஸ்ஸு வந்து நாங்கள் போம்ஸில் தான் வந்து பஸ்ஸு அந்த ஊருக்கே போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காலேஜ் முடிஞ்சோடனே எக்ஸாம் முடிஞ்சோடனே வெளியே வந்தோன்னே ஆட்டத்தை பாருங்கள், ஒரே கொண்டாட்டம் தான். படி இறங்கிட்டு கீழே போய் எல்லாரும் பாருங்கள். வெளியே போனோடனே என்ன எங்களை பிடிச்சி இழுத்து சட்டை கிழிச்சிட்டு போவாங்க. அது வாராங்க எழுத மாட்டேங்குது. பச்சை குத்தியா சண்டை போட்டு காணலாங்க. சாப்பிடணும் மேடம். முட்டா பையில கண்டிப்பாக 5 கிராமத்தில் விடணும். சாப்பாடு கிட்டா வாரம் முட்டா பையிலுக்கு பிறந்தவங்களா உடல நின்னுல கிழிச்சு விட்டான்லங்க. சூப்பர் பாருங்க அலப்பரு. செலிப்ரேஷன் பாருங்க. ஸோ காலேஜை முடிச்சுட்டு உடனே வந்து சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட வந்தால் பீஸா கடைக்கு தான் வந்தோம். பீஸா கடைக்கு வந்து பீஸாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து வேறு கடைக்கு கிளம்பியாச்சு. அதில் பார்க்கலாம் உங்களை. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுட்கே போயிட்டுருக்கோம். மேலே வந்து படி ஏறாமல் சும்மா லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். போன உடனே வந்து அங்கே ஒரு டைம் டேபிள்லாம் பார்த்தா வெளியே ரோடெல்லாம் தெரியும். அதுக்காண்டி இங்கேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். அங்கே அந்த ஃப்ரேம் வந்து நிறைய அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு குரூப் தனி, இன்னொரு குரூப் தனி. இங்கே பார்த்தீங்களா எப்படி நம்ம ஒன்றுத்துக்கும் இதாகுது. வேறு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், வேறு ஒன்றுனா வாங்கி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்து செம்ம என்ஜாய் பண்ணோம். இங்கே ஒருத்தி எல்லாம் ஸ்னாப் எடுக்குன்னு சொல்லிட்டு எங்களை ஆசிக்கிட்டு இருந்தா. ஃபுல்லுமே ஸ்னாப் பைத்தியம். யாரெல்லாம் நம்ம குரூப்பில் ஸ்னாப் பைத்தியம் இருப்ப சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வேறு எல்லாம் பிளேட்டையும் காலி பண்ணிட்டோம். எல்லாமே ஆர்டர் பண்ணது எல்லாமே சாப்பிட்டு முடித்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்து செம்ம வயிறு ஃபுல்லு. அப்படியே கீழே இறங்கிட்டு அப்படியே கொடுக்குறோன்னு ஊருக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. எக்ஸாம் எழுதியாச்சு. செம்ம என்ஜாயாக இருந்தோம். இங்கே எப்போ பார்ப்பேன்னு தெரியாது, எப்போ பேசுவேன்னு தெரியாது. ஸோ காலேஜ் லைஃப்னால் இப்படி தான் இருக்கும். யாரெல்லாம் இப்படி காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பண்ணுவாங்க. இனி உங்களை நெக்ஸ்ட் விளாக்லேயே வீடியோலாம் பார்க்கலாம். பாய்.